அப்பாவும் என்ன சொல்றாரு, சபாநாயகர் என்பவர் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவருக்கு கட்சி சார்பு இருக்கக்கூடாது. திமுக திமுக மறந்துடணும். அவர் நடுநிலையானவர். எந்த கட்சி அண்ணா திமுக திமுக நடுநிலையானவர். மக்கள் மத்தியிலும் அவர் நாடாளுமன்றம் நான் நாடாளுமன்றம் நினைக்கக்கூடாது. என்ன மக்கள் நினைக்கிறேன். அவர் சொல்றாருங்க, தமிழ்நாட்டில் சாதி பிரச்சனையே இல்லை, திருநெல்வேலி இல்லவே இல்லை. எப்படி நாங்கள் படுற வலி உனக்கு வழியா தெரியல, நாங்கள் சிந்துகிற ரத்தம் உனக்கு ரத்தமா தெரியல, நாங்கள் அனுபவிக்கிற கொடுமைகள் உனக்கு கொடுமையா தெரியல, நாங்கள் இந்த மண்ணிலே படுகிற அவலங்கள், இழிவுகள், தாக்குதல்கள், வெட்டுகள், குட்டுகள், எங்கள் குடிசைகளை தீவிரத்து கொடுக்கப்பட்டு இழக்கிற அந்த இழப்புகளும், எங்கள் சொத்துக்கள் அழித்து ஒடுக்கப்படுவதும், நாங்கள் கோவிலுக்கு உரையாமல் தடுக்கப்படுவதும், எங்கள் மாணவர்கள் வெட்டப்படுவதும், குட்டப்படுவதும், குடியில் கோயிலுமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு மிகவும் பாதிப்பு ஆளாக்கப்படுவதும் பாதிப்பா தெரியல. நாங்கள் யாரு? அது ஒரு வழியாக இல்லை என்று சொன்னால் நீ யார்? எங்கள் ரத்தத்தை ரத்தம் என்று பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் நீ யார்? உன் மனநிலை என்ன? ஒரு கசாப்பு கடைக்காரனுக்கு கோழியோட வழி தெரியுமா? டெய்லி 1000 கோடி 1000 கோடி எடுக்கலாம். கோழியோட வழியும் துடிப்பு தெரியுமா? ஆடு வைப்பான், மாடு வைப்பான். ஒரு கசாப்பு கடைக்காரனுக்கு ஆடோட வழியும் மாட்டோட வழியும் சாவு போலவே மனநிலையும் வெட்டும் போது அது துடிக்கிற துணி கசாப்பு கடைக்காரனுக்கு தெரியுமா? அப்படித்தான் அருமை உறவுகளே, சாதியால் பாதிக்கப்படக்கூடிய, வன்கொடுமையால் பாதிக்கப்படக்கூடிய தலித்துடைய வழியும் வேதனையும் தெரியவில்லை என்று சொன்னால் நீ ஒரு சாதிவரின் என்று வேறுபொருள். ஆகவே அந்த அடிப்படையில் அப்ப ஒவ்வொரு சாதிவரியின் சபாநாயகருக்கு தடுக்கப்படாது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன்.